கேன்சருக்கு நான் வந்து இந்த இலுப்பப்பூ சம்பாவை கொடுத்தேன். அதையும் சொல்லிடுறேன், பேசலாம்ல. இலுப்பப்பூ சம்பாங்கிற நெல் நான் ரகம் தயார் பண்ணேன். அதை ஒரு முட்டை அரிசியை கொடுத்தேன் அவங்களுக்கு. 1 கிலோ கொடுத்தேன். கேன்சர் வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் ராஜா சம்சாரம், அந்த அம்மா பேர் எனக்கு தெரியலை. டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் ஒரு 15 நாள் 20 நாள் தான் உயிரோடு இருக்கும், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போவான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு நாள் கடத்தலில் பார்த்துட்டு அழுதார். என்ன ஏன் அழுவுறீங்க? என்ன இது மாதிரிங்க, டீ தண்ணி கூட ஒரு 1/2 டம்ளர் ஒரு சொட்டு கூட ஊற்றலை, வாயில் ஊற்ற முடியல அப்படின்னாங்க. அப்போ நான் என் வீட்டில் இருந்த இலுப்பப்பூ சம்பா நெல்லை அரிசியை 2 கிலோ அரிசியை கொடுத்தேன். காசெல்லாம் வேண்டாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி ஆக்கி தண்ணி மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுங்க, குடிக்கிறாங்கன்னு பாருங்கண்ணே. நாள் குடிச்சிருக்காங்க, 25 மில்லி குடித்தாங்க. அப்புறம் மறுபடியும் 50 மில்லி குடித்தாங்க. அப்புறம் 75 மில்லி 100 மில்லி வரையும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டீயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருந்துட்டு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கும் இந்த இலுப்பப்பூ சம்பாவில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த இலுப்பப்பூ சம்பாவை நெல்லை வந்து யாராக இருந்தாலும் 45 நாள் சாப்பிட்டோம்னா கேன்சருங்கிற கிருமியை நம்ம உடம்புலலாம் தங்கவே தங்காது. கேன்சர் வராதுக்கு நல்ல ஒரு அற்புதமான மருந்து அது. ஆமாம், 6 மாதம் இல்லை, 120 நாள் தான். ஆமாம். இந்த சேல சண்டைன்னு ஒன்று சொன்னேன்ல, இந்த சேல சண்டை எல்லாருமே நம்ம விவசாயம் பண்ணக்கூடியது. அது விவசாயம் பண்ணுறத விட முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைச்சம் குழந்தை பிறந்து அவங்களுக்கு பால் இல்லைன்னு சொன்னால் அவங்கள கூட்டிக்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா, ஊசியும் போனோம்னா, ஒன்றும் போட வேண்டாம். இந்த சேலம் சண்டை அரிசி எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்குங்க. அந்த தாய்மாருக்கு ஒரு 3 வேளை 4 வேளை சாப்பாடு கொடுங்க. அந்த குழந்தைக்கு வேண்டிய பால் பூரா ஓடிடும். அற்புதமான ஒரு நெல், அற்புதமான ஒரு சத்து. நம்ம ஊசியை கூட்டிகிட்டு போய் இது அற்புதமான, ஏன் இதை இவ்வளோ தூரம் சொன்னேன்னா, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு தலைச்சம் குழந்தை பிறந்து டெய்லி நைட்டு திருச்சி கூட்டிகிட்டே போயிருந்தாங்க. 3 நாள் கூட்டி போயிட்டாங்க. 4ஆவது நாள் புள்ள அழுதுட்டு இருந்தப்போ நானே போய் கேட்டேன், ஏன் புள்ள குழந்தை அழுகுது அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் கார் வச்சு கூப்பிட்டு போனாங்க. 4ஆவது நாள் கூப்பிட்டு என் வீட்டில் இருக்கிற அரிசி 5 கிலோ அரிசியை கொண்டு கொடுத்து, அந்த பாப்பா 3 நேரம் நீ சாப்பிடுப்பா அப்படின்னு. அவங்க 2 நேரம் சாப்பிட்டதோட அந்த குழந்தைக்கு தாய் உரிச்சு பால் உரிச்சு மறுநாள் ஆஸ்பத்திரியே போகல. 2ஆவது நாளும் போகல. மறுநாள் என்னை தேடி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க. இந்த 5 கிலோ அரிசிக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்க. இல்லை வேண்டாண்ணா, இல்லை இன்னும் வீட்டிலே வச்சுட்டு போனாங்க. அப்புறம் 500 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு 500 ரூபா கொடுத்து விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது மறுபடியும் வந்தோடனே நேராக என் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கு முற்பாடு தான் அந்த டாக்டர் சமாச்சாரம்னு எனக்கு தெரியும்.